சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவனே நீர் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேத புஸ்தகத்திலே பழைய ஏற்பாடு என்கிற ஒரு பகுதி இருக்கிறது, புதிய ஏற்பாடு என்கிற மற்றொரு பகுதி இருக்கிறது. வேத புஸ்தகத்திலே காணப்படுகிற பழைய ஏற்பாடு என்கிற பகுதியை நாம் படிக்கும்போது அதிலே காணப்படுகிற புஸ்தகங்கள் எல்லாம் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை மையப்படுத்தி எழுதப்பட்டதாகவே காணப்படுகிறது. ஆனால் வேத புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியாகிய புதிய ஏற்பாட்டு பகுதியை நாம் படிக்கும்போது புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் அது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் உரியதல்ல, முழு உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேவனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. ஆகவே நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை தியானிக்கும் போது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற நமக்கு அது எவ்விதமாக ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை நாம் சரியாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தோடு தொடர்பு படுத்தி எப்படி எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வசனம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை அறிந்து நாம் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக மேன்மை அடைகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படித்தானே இந்த சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வசனமும் கூட எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற நாமும் கூட ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோக தேவனை பிதாவாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி இந்த வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் அது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதின் மூலமாக பாவங்கள் எல்லாம் நீங்களாக்கப்பட்டிருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் வண்ணமாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம். பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக காணப்படுகிறோம். தேவனோடு ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். பின்பு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின்படியே காத்திருந்து ஜெபித்து பரலோக பிதாவாகிய தேவன் அருளுகிற பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நிறைவாக பெற்றுக்கொண்ட ஜனங்களிலே 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்களிலே சியோன் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய ஊழியர்களும் இருக்கிறார்கள். எருசலேம் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக அபிஷேகத்தின் நிறைவை பெற்ற விசுவாசிகளும் இருக்கிறார்கள். இந்த 2 கூட்டத்தாரும் சேர்ந்துதான் புதிய ஏற்பாட்டு சபை அமைகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நாமும் கூட
எந்த கண்ணோட்டத்தோடு தியானிக்க முடியும் என்றால், புதிய ஏற்பாட்டு சபைக்கு, ஆவிக்குரிய தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமாக நாம் கருத்தில் கொண்டு தியானிக்க முடியும். அப்படியானால் இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சியோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களாகிய நமக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுத்தின்படியான ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை கடந்து வரக்கூடியதாய் இருந்தது. தேவனுடைய பிரசனம் கடந்து வரக்கூடியதாய் இருந்தது. லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை படிப்பீர்கள் என்றால் அதை மையப்படுத்தி தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் எதற்காக உருவாக்கும்படியாக மோசேக்கு கட்டளை கொடுத்தார் என்றால், எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார் என்றால், தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்பினார். அவர்கள் நடுவே உலாவி வரும்படியாக விரும்பினார். அவர்களுக்கு தேவனாய் இருக்கும்படியாக விரும்பினார். அவர்கள் தம்முடைய ஜனங்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்பினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி தான் யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கு கூடாரம் காணப்படும். ஆசரிப்பு கூடார வாசலிலே ஆரோனுக்கு கூடாரம் காணப்படும். ஆசரிப்பு கூடாரத்தின் வடக்கே 3 கோத்திரத்தார் தங்கியிருப்பார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் தெற்கே மற்ற 3 கோத்திரத்தார் தங்கியிருப்பார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் கிழக்கே மற்ற 3 கோத்திரத்தார் தங்கியிருப்பார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் மேற்கே மற்ற 3 கோத்திரத்தார் தங்கியிருப்பார்கள். இப்படியாக 12 கோத்திரத்தாரிலே 3 கோத்திரத்தார் ஆசரிப்பு கூடாரத்தின் வெவ்வேறு திசைகளிலே தங்கியிருப்பார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே ஆரோனுக்கும் மோசேக்கும் கூடாரம் காணப்படும். அவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தார். தேவன் உலாவி வரக்கூடியவராய் இருந்தார். காரணம் என்னவென்றால், எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரலோக தேவன் பிதாவாய் இருக்கும்படியாக விரும்பினார். ஜனங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும்படியாக சொன்னார். கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருந்தார். இதை நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிற நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது, இன்றைக்கு கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்படுகிற ஆலயத்திலே அல்ல தேவன் வாசமாய் இருப்பது, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ளே தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, சங்கீதக்காரர் இவ்விதமாக குறிப்பிட்டார். 24ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் எழுத்தின்படியான கூடாரம், அந்த கூடாரத்திற்கு வாசல் தாவீது எழுதினார். அநாதி கதவுகளே உயருங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கட்டும் என்று எழுதினார். தெய்வ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற நாம் இயேசு கிறிஸ்து உட்பிரவேசிக்கும்படியாக திறந்து கொடுக்க வேண்டியது எதை என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய உள்ளத்தை அவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதய கதவை தேவனுக்கு திறந்து கொடுக்க வேண்டும். இயேசுவே, என் உள்ளத்திற்குள் வாரும், உம்முடைய மகிமை பரிபூர்ணமாக எனக்குள்ளாக தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு திறந்து கொடுக்க வேண்டும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபம் உள்ளவராகி என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்படித்தானே இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய
தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாக மாறுகிறோம். நம்முடைய சரீரம் தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாக மாறுகிறது. இப்படியாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுத்தின்படியாக சொல்லப்பட்ட காரியத்தை புதிய ஏற்பாட்டு சபையோடு நாம் ஒப்பிட்டு படிக்கும்போது அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய பிரகாரமாக பூமிக்குரிய நன்மையாகவும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகவும் நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. ஆகவேதான் லவோதேக்கியா சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசினார். லவோதேக்கியா சபையார் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால், தங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஐஸ்வர்யவான்களாக இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சம்பிரமமாக காணப்படுவதாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். எந்த குறைவும் அவர்களுக்கு இல்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையிலே லவோதேக்கியா சபையாருடைய நிலைமை எவ்விதமாக இருந்தது என்றால், அவர்கள் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அனுமதிக்கவில்லை. இயேசுவை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு புறம்பே நிறுத்தி வைத்திருந்தார்கள். தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கவில்லை. தேவனுடைய சத்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போவதற்கு ஏதுவாக அவர்களுடைய ஜீவியமானது இயேசுவை புறம்பே நிறுத்தினதாக தான் அமைந்திருந்தது. ஆகவேதான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் லவோதேக்கியா சபையாரோடு பேசினார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று எடுத்துரைத்திருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் சபை எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஏதுவாக இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய சத்தம் கேட்காமல் போவதற்கு ஏதுவாக இயேசுவை அவர்கள் புறம்பே நிறுத்தினவர்களாக காணப்படக்கூடாது. ஆகவேதான் உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், என் பிரியமே என் ரூபவதியே கதவை திற என்று படிக்கிறோம். கர்த்தர் சபையாருக்கு அறிவுறுத்துகிறது என்னவென்றால், எப்பொழுதும் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் விதமாக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதையே விரும்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய உள்ளத்திற்குள் பெற்றிருக்கிற தெய்வ ஜனங்களே, இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின் மூலமாக கேட்டு பழகினவர்களாய் இருக்கிறீர்களா? அவ்விதமான ஒரு ஐக்கியம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவின தேவன், அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கும்படியான பாக்கியத்தை அருளி செய்த தேவன், இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருந்து, நமக்குள்ளே உலாவி வருகிறவராய் இருந்து, அவருடைய வார்த்தைகளை அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக செய்கிறார். ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி நாம் ஒரு நாளும் அவரை நம்முடைய வாழ்க்கைக்கு புறம்பாக நிறுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரே ஆனால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும் என்பதை குறித்து தியானித்தோம். 3 ஆசீர்வாதங்களை குறித்து சிந்தித்தோம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பு. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? திறக்கிற வல்லமை வெளிப்படும் என்று தியானித்தோம். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? தெய்வ ஜனமே, கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரே ஆனால் பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடைபெறும் என்று தியானித்தோம். ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் நடைபெறும் என்று தியானித்தோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட
கர்த்தர் நம் நடுவே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரேயானால், கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரேயானால் எவ்விதமான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும் என்பதை தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படியானால் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவ்விதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்திருப்பாரேயானால் நாம் இன்றைக்கு பரலோக தேவனை பிதாவாக ஏற்றுக்கொண்ட ஜனங்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோக தேவன் அருளின பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய சபையாக காணப்படுகிறோம். நாமும் இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். அப்படியானால் எந்த ஒரு மனிதனும் விரும்புவதில்லை, வெட்கப்பட்டு போக விரும்புவதில்லை. அதற்கு ஒரு நிபந்தனை காணப்படுகிறது. அந்த நிபந்தனை என்னவென்றால் தேவனுடைய ஜனங்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுடைய ஜனங்களாக காணப்படுவோமே ஆனால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கான நிபந்தனையும் காணப்படுகிறது. தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராக இருப்பார். ஆனால் நாம் அவருடைய ஜனங்களாகவே ஜீவிக்கும்படியாக நம் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமே ஆனால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தெய்வ ஜனமே, அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், எப்படி ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்திக் கொள்வது தேவனுடைய ஜனங்களாகவே ஜீவிக்கிறோம் என்று எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். சில தகுதிகளை நாம் வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்படியானால் முதல் தகுதி என்ன? தேவனுடைய ஜனங்களாக விளங்கும்படியான முதல் தகுதி என்ன? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாமம், பெயர் மிகவும் முக்கியமானதாக அமைகிறது. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய நாமத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவிற்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கையிடக்கூடியவர்களாக நாம் தேவனுடைய ஜனங்களாக காணப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனமாக நாம் விளங்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நாம் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனமாக காணப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனமாக எப்பொழுது மாறுகிறோம் என்றால், கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய ஜீவியமானது கழுவி சுத்திகரிக்கப்படும் போது, பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, நாம் சுத்திகரிக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது நாம் விசுவாசம் வைக்கிறபடியினால், கிருபையினாலே
ரட்சிக்கப்படுகிறோமே, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்படுகிறது. ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை படித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்படியானால் அந்த மேலான நாமத்தின் மீது நாம் விசுவாசம் வைத்து கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும் போது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனமாக மாறுகிறோம். தேவனும் நம்மை மறுதலிக்க போவதில்லை. இயேசு கிறிஸ்துவும் கூட பரலோக தேவனுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் நம்முடைய பெயரை அறிக்கை செய்யக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் என்று படிக்கிறோம். அப்படியானால் ரட்சிப்பு நமக்கு எதனால் உண்டாகிறது? ஆத்ம மீட்பு நமக்கு எதனால் உண்டாகிறது? தெய்வ பிள்ளையே சரீர மீட்பு நமக்கு எதனால் உண்டாகும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் எதனால் பெற்றுக்கொள்ளலாம்? பாவங்கள் எதனால் மன்னிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ரட்சிப்பும் அந்த பாவ மன்னிப்பும் மீட்பும் மறுரூபமாகுதலும் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பெயரும் கூட பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது, ரட்சிக்கப்படும் போது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுகிறது. அப்படி நாம் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாய் இருப்போமே ஆனால் கர்த்தரும் நம்முடைய நாமத்தை அறிக்கை செய்யக்கூடியவராக இருப்பார். யாருக்கு முன்பாக? பரலோக தேவனுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை செய்யக்கூடியவராய் இருப்பார். என்னவென்று அறிக்கை செய்யக்கூடியவராய் இருப்பார் என்றால், இவர்கள் என் ஜனமாய் இருக்கிறார்கள் என்று அறிக்கை செய்யக்கூடியவராய் இருப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் தேவனுடைய ஜனங்கள்? முதலாவது தகுதி கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனமாக காணப்பட வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். முந்தின வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்கிறார். அப்படியானால் நாமம் மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாமம் முக்கியமானதாக மாறுகிறது. நாம் வீணாக மனிதர்களோடு வைராக்கியம் பாராட்டுவது கிடையாது. நாம் இயேசுவின் நாமத்தின் மீது பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக ஜீவிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நாம் பரலோக ராஜ்யவாசிகளாக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் வேத புஸ்தகத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிற வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை கனப்படுத்தி அவருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை, பரலோக பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களாக, அந்த நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான தேவை அவசியமாய் இருந்தது. ஆனால் அந்த மனிதனோ முக்கியமான அந்த தேவையை அறியாமல் ஏதாகிலும் ஒரு சாதாரண நன்மை கிடைக்குமா என்று
அப்போஸ்தலனாகிய பேதுருவை நோக்கி பார்க்கக்கூடியவனாக காணப்பட்டான். அந்த வேளையிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த மனிதனை பார்த்து சொன்னது என்ன? எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன வேளையிலே, இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரித்த வேளையிலே, அந்த இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட என்று கட்டளையிட்ட வேளையிலே, நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நடக்க முடியாமல் இருந்த மனிதனை எழும்பி நடக்க பண்ணினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அந்த மனிதன் தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாக பிறந்த மனிதனாக காணப்பட்டான். தேவனுடைய ஆலயத்தின் வாசலிலே உட்கார்ந்து பிச்சை கேட்கக்கூடியவனாக காணப்பட்டான். அவனை மனிதர்கள் சுமந்து கொண்டு வந்து அந்த தேவாலயத்தின் வாசலிலே உட்கார வைப்பார்கள். அது வழக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு முறை பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக சென்ற வேளையிலே ஏதாயிலும் கிடைக்குமா என்று பிச்சை கேட்டான். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று பேதுரு சொல்லி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி பிச்சை கேட்ட மனிதனை எழும்பி நடக்க செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் உண்டாகிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் போது சாதாரண நன்மைகள் அல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னாரே, அந்த அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். முதல் தகுதி என்ன? என் ஜனங்கள் என்று சொல்லும் போது கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது தகுதி என்ன? தெய்வ பிள்ளையே, என் ஜனங்கள் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லும் போது நம்மிலே உண்டாயிருக்க வேண்டிய தகுதி என்னவென்றால், நாம் தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களாக மாத்திரம் ஜீவித்தால் போதாது, ஒரு மெய்யான ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். வாசியுங்கள், உபாகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கேயும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்படியானால் கர்த்தருடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான ரட்சிப்பு உண்டாயிருக்க வேண்டும். நாங்கள் தேவனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம், இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருந்தால் போதாது, அவர் அருளுகிற மெய்யான மனந்திரும்புதலையும், அவர் அருளுகிற மெய்யான ரட்சிப்பையும், அவர் அருளுகிற மெய்யான தேவனுடைய நீதியையும், அவர் அருளுகிற மெய்யான அபிஷேகத்தையும் நாம் பெற்று மெய்யாகவே ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு தெய்வீக மீட்பை ரட்சிப்பை அடைந்தவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை பார்க்கும்போது சொல்லுவார், இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என்னுடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்கள் மாத்திரமல்ல, இவர்கள் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களை படித்து பாருங்கள். இந்த உலகத்தில் அநேக மக்களை நீங்கள் காணலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு அவர்களை ஒரு நாளும் நீங்கள் ஒப்பிட முடியாது. அதற்கான காரணம் இந்த எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களிலே படிக்கிறோம்.
வாசியுங்கள். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு, காண்டா மிருகத்திற்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. ஏன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு மற்ற ஜனங்களை ஒப்பிட முடியாது என்றால், ஒரு விசேஷித்த தேவ பெலன் தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. தேவனே குற்றம் பார்க்க முடியாத அளவிற்கு, தேவனே எந்த அக்கிரமமும் இவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்வதற்கு ஏதுவாக தேவனுடைய ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அதுதான் மெய்யான ரட்சிப்பு. தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அக்கிரமமும் இல்லை, தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எந்த குற்றமும் இல்லை, அநியாயமும் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை உண்டாயிருக்கிறது, நீதிமான்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரமான சத்தம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களிலே இருக்கிறது என்று தேவன் தம்முடைய ஜனங்களுடைய ஜீவியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்ல வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மெய்யான ரட்சிப்பு தேவ ஜனங்களே உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது தகுதி என்ன? கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை பார்த்து இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்ல வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய மூன்றாவது தகுதி என்ன? நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். இவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த அக்கிரமமும் இல்லை, இவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த குற்றமும் இல்லை, இவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலன் காணப்படுகிறது. ராஜாவின் ஜெயகம்பீர சத்தம் இவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது. மெய்யான ரட்சிப்பு காணப்படுகிறது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நீதிமான்களுடைய கூடாரத்திலே காணப்படுகிறது என்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் இங்கே படிக்கிறோம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டும். உபாகமம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் என்று சொல்கிறார். தெய்வ ஜனமே, தேவன் உங்கள் மீது அன்பு வைத்ததற்கு காரணம் என்ன? ஒரு திரட்சியான ஜனம் என்று சொல்லி உங்கள் மீது அன்பு வைக்கவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். எப்படி? சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள், கொஞ்ச ஜனமாய் இருந்தீர்கள். ஒரு திரட்சியான ஜனம் என்று சொல்லி தேவன் உங்கள் மீது அன்பு வைக்கவில்லை, உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். அதனால் தேவன் உங்களை என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டாராம். அதனால் தேவன் உங்கள் மீது என்ன செய்தாராம்? அன்பு வைத்தாராம். ஆம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்படியானால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் அநேகராய் இருக்கலாம், ஆனால் சகல ஜனங்களிலும் கொஞ்சமானவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு திரள் கூட்ட ஜனத்தின் மத்தியிலே காணப்படவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டியதில்லை. தேவன் உங்கள் மீது அன்பு வைத்ததன் காரணம் என்னவென்றால் சகல ஜனங்களிலும் கொஞ்சமானவர்களாய் இருந்தீர்கள். சிறுமந்தையே பயப்படாதே என்று சொல்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நீ கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். ஒரு கூட்ட ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை சொல்லி வரக்கூடிய ஜனம் நாம். பரிசுத்த அலங்காரத்துடன் தேவனை தொழுது கொள்கிற ஜனம் நாம். தேவனுடைய நீதியின் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனம் நாம். நற்கிரியைகள் என்கிற கனிகளோடு ஜீவிக்கிற நன்மை செய்கிற ஜனங்கள் நாம். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உன் மீது தேவன் அன்பு கூர்ந்தது ஒரு திரட்சியான ஜனம் என்று சொல்லி பார்த்து அன்பு கூறவில்லை, சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் என்றாலும் அப்படிப்பட்டவர்கள் தேவனை தெரிந்து கொள்ளாவிட்டாலும் தேவன் அப்படிப்பட்டவர்களை அந்த கொஞ்சமாய் இருந்த ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்து தெரிந்து கொண்டதாக சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதற்காக தெரிந்து கொண்டார்? அவரிலே நிலைத்திருந்து அவர் எதிர்பார்க்கிற அருமையான கனிகளை கொடுத்து வாழும்படியாக தெரிந்து கொண்டதாக குறிப்பிடுகிறார். இதை தேவ ஜனங்களே, நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. எதை செய்தாலும் தேவனே அது உமக்கு உகந்த கனியாக விளங்குகிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து நற்கிரியைகளை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களை படிக்கும் போது அங்கே பவுல் எழுதுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? கல்வாரி சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அதை தான் பவுல் எழுதுகிறார், நான் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, நம்முடைய மேன்மை எல்லாம் தேவன் நமக்கு அருளின ரட்சிப்பிலே காணப்படுகிறது. நம்முடைய மேன்மை எல்லாம் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நம்மை தெரிந்து கொண்டாரே அதிலே காணப்படுகிறது. நம்முடைய மேன்மை எதிலே காணப்படுகிறது என்றால், கர்த்தருடைய நாமம் நம்மிலே தரிக்கப்பட்டிருக்கிறதே அதிலே நம்முடைய மேன்மை காணப்படுகிறது. இதை நாம் அறிந்து கொண்டு நாமும் சொல்ல வேண்டும், கிறிஸ்துவின் சிலுவையே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் 3 தகுதிகளை நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாய் இருப்பார்கள். 2வது, மெய்யான ரட்சிப்பை அடைந்தவர்களாய் இருப்பார்கள். 3வது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருப்பார்கள். ஒரு விசேஷித்த தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மனதோடு ஒன்றிணைந்து ஜீவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய இருதயத்திற்கேற்ற ஜனங்களாக காணப்படுவார்கள். தேவன் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற விரும்புவது என்ன என்பதை அறிந்து செயலாற்றுகிறவர்களாக காணப்படுவார்கள். விசேஷித்த தேவனுடைய அன்பிற்கு பாத்திரவான்களாக காணப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, 4வது தகுதி என்ன? தேவனுடைய ஜனங்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டுமானால், நீங்கள் தேவனால் தாகம் தீர்க்கப்பட்ட ஜனங்களாக காணப்பட வேண்டும். தேவன் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிற ஜனங்களாக அந்த தெய்வீக அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு கடந்து வாருங்கள்.
நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, உங்களை தேவன் தம்முடைய ஜனங்கள் என்று சொல்ல வேண்டுமானால் நீங்கள் தேவனால் தாகம் தீர்க்கப்பட்ட ஜனங்களாக காணப்பட வேண்டும். பார்த்தீர்களா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் தாகத்தை தேவன் வனாந்திரமானாலும் வனாந்திர பிரயாணமானாலும் தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிதான் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணின வேளையிலே அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்பதை விளங்க பண்ணும்படியாக தேவன் என்ன செய்தார் என்றால், கன்மலையில் இருந்து அவர்களுடைய தாகம் தீர்க்கப்படும்படியாக தண்ணீரை வருவித்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அதை குறிப்பிடும் வண்ணமாக தான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் என்ன செய்தார் என்றால், தம்முடைய ஜனங்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்பதை விளங்க பண்ணும்படியாக அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரமாகிய கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்தி சென்ற போது அவர்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராய் இருந்தார். வனாந்திரமாக காணப்பட்டாலும் அவர்கள் விடாய்த்து போகாதபடிக்கு அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கன்மலையிலிருந்து புறப்பட்டு வர செய்யக்கூடியவராய் இருந்தார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தெய்வ ஜனமே, நாம் எழுத்தின்படியான தண்ணீரை குடித்து தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக மாத்திரம் வாழ்ந்தால் போதாது, நம்முடைய ஆத்துமாவிலே நாம் அடைய வேண்டிய பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய ஜீவ தண்ணீரை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தாகம் தீர்க்கப்பட்ட ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் நம்மை காணும்போது இவர்கள் தாகம் தீர்க்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்ல வேண்டுமானால் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய ஜீவ தண்ணீரை பெற்று ஆத்மாவிலே திருப்தி அடைந்தவர்களாக, தவறான எண்ணம் இல்லாதவர்களாக, தவறான நோக்கம் இல்லாதவர்களாக, தவறான சிந்தை இல்லாதவர்களாக, தவறான செயல்பாடுகள் இல்லாதவர்களாக, தவறான ஆசைகள் இல்லாதவர்களாக ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய ஜீவ நீரூற்றாலே, ஜீவ தண்ணீராலே திருப்தி அடைந்த தாகம் தீர்க்கப்பட்ட அனுபவமாக காணப்படும். ஆம் தெய்வ பிள்ளையே, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். அப்படியானால் நீடித்த நாட்களால் ஒரு திருப்திகரமான ஜீவியம் செய்ய வைக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். அதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய கிருபை வரம் ஆசீர்வாதமாகிய ஜீவ நீரூற்றை நம்முடைய ஆத்துமாவிலே பெற்றுக்கொள்ளும்படியாக செய்து நம்முடைய ஆத்மா வாழ்வு செழிப்படைந்ததாக காணப்படும்படியாக செய்கிறார். எல்லா வறண்ட அனுபவமும் நீங்கி போகும்படியாக செய்து நம்முடைய ஆத்மா புஷ்டி அடைந்ததாக, செழிப்படைந்ததாக காணப்படும்படியாக செய்கிறார். அதன் அடிப்படையிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், செழிப்பான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று. நம்முடைய ஆத்மா வாழ்வானது செழிப்படைந்ததாக காணப்பட வேண்டும், சத்துவம் ஏறினதாக காணப்பட வேண்டும், பலத்தின் மேல் பலனடைந்ததாக காணப்பட வேண்டும். தேவன் நம்முடைய ஜீவியத்தை காணும் போது இவர்கள் வனாந்திர பிரயாணத்திலே காணப்பட்டாலும் கூட, இவர்கள் பரலோக பிரயாணத்திலே காணப்பட்டாலும் கூட, தாம் அருளுகிற ஜீவ நீரூற்றாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே தாகம் தீர்க்கப்பட்ட ஜனங்கள், பலப்படுத்தப்பட்ட ஜனங்கள், திருப்தி அடைந்த ஜனங்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவான தெய்வீக அனுபவத்தோடு நாம் நம்முடைய விசுவாச பிரயாணத்தை தொடர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை படிப்பீர்கள் என்றால், அவர்கள் இஸ்ரவேலரே,
புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன், உன்னத தேவன், பரலோக தேவனாக காணப்படுகிறார். அப்படியானால் நாம் ஆராதிக்கிற தேவன் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிதாவாக காணப்படுகிறார் என்றால், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்றால், அவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்றால், தெய்வ பிள்ளையே, அந்த உடன்படிக்கையும் அந்த வாக்குத்தத்தங்களும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிற நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. யார் மூலமாக என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடந்து வருகிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் போனார்களோ, ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு கடந்து வந்தது. பிரைஸ் தி லார்ட். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாய் இருந்து சுதந்தரிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய யூதர்களே யூதர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மேலான தேவனுடைய ஜனங்களாக வாழும்படியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக, முன்குறிக்கப்பட்டவர்களாக காணப்படும்படியாக பரலோக பிதாவாகிய தேவன் புறஜாதிகளுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நமக்கும் மேலான அந்த தேவனுக்கும் இடையே எந்த பிரிவினையும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை காணும்போது சொல்லுகிறார், இவர்கள் என் ஜனம் என்று சொல்லுகிறார். நாம் தேவனை பார்த்து என்ன சொல்கிறோம்? அவர் என் தேவன் என்று சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாக்கியம் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே உண்டாயிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் என் பிதாவாகிய தேவன் சொல்கிறார், இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளாக காணப்பட்ட நாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலை தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே புறஜாதிகளாக காணப்பட்ட நம்மை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய ஜனமாய் இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாக இரத்தத்தை சிந்தி, அந்த பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்காமல் போயிருந்திருப்பாரே, ஆனால் இன்றைக்கும் நாம் காட்டு ஒலிவ மரமாக தான் இருந்திருப்போம். இன்றைக்கும் நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக தான் இருந்திருப்போம். ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நாம் காட்டு ஒலிவ மரமாக இருந்து கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்து முடிவிலே நரக அக்கினியிலே கெட்டு போவதற்கு ஏதுவாக, தள்ளப்படுவதற்கு ஏதுவாக மாறி போகாதபடி தேவன் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கும் போது கிருபையினாலே பாவ மன்னிப்பை அடையும்படியாக செய்து நம்மை மீட்டு ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் காட்டு ஒலிவ மரம் அல்ல, இன்றைக்கு நாம் நல்ல ஒலிவ மரமாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகளாக காணப்படுகிறோம். இன்றைக்கு நாம் கோபாக்கினையின் பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய அநாதி சிநேகத்தாலே அவரோடு இழுத்து கொள்ளப்பட்ட விசேஷித்த அன்பை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக காணப்படுகிறோம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தாகம் தீர்க்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். சரீர பிரகாரமான தாகம் மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளான மனிதனிலே, ஆத்ம மனிதனிலே திருப்தி அடைந்து தேவ சமாதானத்தோடு தேவ
சந்தோஷத்தோடு, தேவ பலனோடு, தெய்வீக சிந்தையோடு திருப்தியாய் வாழக்கூடிய பாக்கியகரமான அனுபவத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடைந்திருக்கிறோம். தாகம் தீர்க்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால், பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார், அந்த பரலோக நதி, அந்த ஜீவ நதி, அந்த ஜீவ தண்ணீர், அந்த அபிஷேகம் எங்கிருந்து வருகிறதாம்? பரலோக சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதாம். அது நம்முடைய உள்ளத்திற்குள் கடந்து வந்து பரலோக ராஜ்யவாசிகளாக, பரலோக தேவனுடைய ஜனங்களாக திருப்தி அடைந்த ஜீவியம் செய்யும்படியான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை படித்து பாருங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு சொல்லுகிறார், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பரலோக சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது ஒரு மனிதனுடைய ஆத்துமாவிற்குள் கடந்து வருகிறது. அது பின்பு என்ன செய்கிறது என்றால், அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக திருப்தியையும் சமாதானத்தையும் தெய்வீக சந்தோஷத்தையும் கொண்டு செல்லக்கூடிய நதியாக மனிதனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. நல்ல மனுஷனுடைய இருதயம் எப்படி காணப்படும்? நல்ல பொக்கிஷத்தோடு காணப்படும். நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காட்டுவான். தன்னுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய பரலோக திருப்தி உண்டாகி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டக்கூடியவனாய் இருப்பான். அந்த நல்ல பொக்கிஷத்தை, பரலோக வரங்களை, பரலோக கிருபையை, பரலோக சமாதானத்தை, பரலோக சந்தோஷத்தை எடுத்து கூறக்கூடியவனாய் இருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது எழுத்தின்படியாக ஒரு செழிப்பான தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடியதாய் இருந்தாலும், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இது எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவமாய் இருக்கிறது என்றால், தேவனுடைய ஜனங்கள் தேவனால் திருப்தி அடைந்தவர்களாக பாலும் தேனும் ஓடக்கூடிய கானானின் இனிமையான ஜீவியம், பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மெய்யாகவே ஆவிக்குரிய பிரகாரமாக பாலும் தேனும் ஓடக்கூடிய ஜீவியம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்கள் சொல்லுவார்கள், தங்களுடைய வாழ்க்கையானது பாலும் தேனும் ஓடக்கூடிய அனுபவத்தோடு காணப்படுகிறது என்று சொல்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்கள் சொல்லுவார்கள், தேவனுடைய அபிஷேகம் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அது ஜீவனுள்ள நதியாக தங்களுடைய உள்ளத்திற்குள் காணப்படுகிறது. தங்களுடைய ஜீவியமானது பாலும் தேனும் ஓடக்கூடிய இனிமையான திருப்தி அடைந்த வாழ்க்கையாய் இருக்கிறது என்று சாட்சி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அன்றைக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுத்தின்படியான ஒரு செழிப்பான சுதந்திரத்தை, தேசத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அதை வர்ணிக்கும் விதமாக சொன்னார், அது பாலும் தேனும் ஓடுகிற
தேசம் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது செழிப்படைந்ததாக காணப்பட வேண்டும். எதனால்? தேவன் அருளுகிற பரிசுத்த ஆவியாகிய ஜீவ நதியினால். அப்படி நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியாகிய ஜீவ நதியினாலே செழிப்படைந்த உன்னதமான ஆத்ம வாழ்வை தேவனால் பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை திருப்தி அடைந்ததாய் இருக்கும், தேவ சமாதானம் நிறைந்ததாய் இருக்கும், இளைப்பாறுதலோடு காணப்படுவோம், தேவன் கொடுத்த சந்தோஷத்தோடு வாழுவோம், மகிழ்ச்சிக்கு குறைவிராது. நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் சொல்லுவார்கள், ஆலிலே பாலும் தேனும் ஓடுகிற தேவ பிரசன்னம் நிறைந்த ஜீவியமாக தங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்று சொல்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், கிருபையை விரும்புங்கள், விரும்புங்கள். ஒரு திருப்திகரமான தெய்வீகரமான ஜீவியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புங்கள். தெய்வ பிள்ளையே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பேரின்ப நதியினாலே தாகம் தீர்த்தீர் என்று குறிப்பிடுகிறார். சங்கீதம் 36 சங்கீதம் 8 படிக்கும் போது அவருக்கு அந்த வெளிப்படுத்தல் உண்டாகி இருந்திருக்கிறது. சங்கீதக்காரர் எழுதுகிறார், பேரின்ப நதியினாலே தாகம் தீர்த்தீர் என்று எழுதுகிறார். 36 சங்கீதம் 8 படித்து பாருங்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர், அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். நாம் தாகம் தீர்க்கப்பட்ட ஜனங்கள். இது தேவனுடைய ஆலயத்திலிருந்து சம்பூர்ணமாக தேவனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வீக பாக்கியகரமான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இந்த திருப்தி அடைந்த ஜீவியத்தை நீங்கள் வேறு எங்கும் போய் சென்று பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தாகம் தீர்க்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள். உங்களை கர்த்தர் காணும் போது சொல்ல வேண்டும், இவர்கள் தன்னால் தாகம் தீர்க்கப்பட்ட ஜனம் என்று சொல்லுகிறவராக காணப்பட வேண்டும். ஆம், ஆத்மாவிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வீக திருப்தியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை பார்த்து இவர்கள் என் ஜனம் என்று சொல்ல வேண்டுமானால் நாம் அவராலே தாகம் தீர்க்கப்பட்ட ஜனமாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, 5வது தகுதி என்ன? நாம் தேவனோடு உலாவுகிற ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6 அதிகாரம் 16 கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவன் நம்மை பார்த்து இவர்கள் என் ஜனம் என்று சொல்ல வேண்டுமானால் நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறவராக காணப்பட வேண்டும். தேவனோடு நாம் உலாவி வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. காரணம், நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்தார், நன்மைகளை செய்தார், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கினார். ஆனால் அந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை மன்னாவினால் போஷித்த தேவனை மறந்தார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றியை மறந்த ஜனங்களாக அந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அதை வெளிப்படுத்தினார். வாசியுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 13 படித்து பாருங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த பெரிய தப்பிதத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 13 படித்து பாருங்கள்.
என் ஜனங்கள் என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பாருங்கள், கர்த்தர் மிகவும் வேதனைப்படுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்களுடைய கண்ணீரை கண்டு, கூக்குரலை கேட்டு, கதறி அழுத சத்தத்தை கேட்டு மோசையின் மூலமாக அநேக அற்புதங்களை செய்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். வனாந்திரத்திலே மன்னா கொடுத்தார், புசிக்கும்படியாக தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தார். இறைச்சி கேட்டார்கள், முறுமுறுத்தார்கள், இறைச்சி கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கவில்லை. நன்றி மறந்த ஜனங்களாக அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக, அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கிறவர்களாக மாறி போனார்கள். ஆகவேதான் கர்த்தர் அவர்களை பார்த்து வேதனைப்பட்டு சொல்லுகிறார், அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, 11ஆம் வசனத்தை படிக்கும் போது, எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள், என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் என்று கர்த்தர் வேதனைப்பட்டார். தெய்வ பிள்ளையே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன என்று சொல்லி கேள்வி எழுப்பினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்ததென்ன என்று கேள்வி எழுப்பக்கூடியவராக காணப்பட்டார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெய்வ பிள்ளையே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், அவர்களுக்கு நான் பிதாவாகிய தேவனாய் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு உண்மையுள்ள தேவன். கூப்பிடுகிற வேளைகளில் எல்லாம் பதில் கொடுத்த தேவன், உத்தரவு கொடுத்த தேவன். ஆனால் அந்த ஜனங்களோ தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து வீணராக மாயையை பின்பற்றக்கூடியவர்களாக, தேவனை விட்டு வழிவிலகி செல்லக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே கர்த்தர் அங்கலாய்த்தார், இனி நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கிறது? எல்லா வேலைகளையும் செய்தேன், கற்களை எல்லாம் பொறுக்கினேன், நல்ல உரத்தை போட்டேன், நீர் பாய்ச்சினேன், வேலி அடைத்தேன், கோபுரத்தை கட்டினேன், ஆலையை உண்டாக்கினேன், நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கும் என்று காத்திருந்தேன். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று குறிப்பிடுகிறார். காரணம் என்ன? அவர்கள் மெய்யாகவே உள்ளத்திலே தேவனுடைய அன்பை உணராதவர்களாகவும், தேவனுடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது, உயர்ந்தது என்பதை விளங்கி கொள்ளாதவர்களாகவும் ஜீவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். தங்களுடைய துன்ப வேளைகளிலே மாத்திரம் தேவனை நோக்கி கூப்பிடுவது அவர்களுடைய வழக்கமாய் இருந்தது. ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கும் போது தேவனை விட்டு வழிவிலகி செல்வதே அவர்களுடைய நிலையாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சத்தியத்தை கேட்ட தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஆனால் ஒரு நிபந்தனை காணப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும், மெய்யான ரட்சிக்கப்பட்ட ஜனமாக காணப்பட வேண்டும்.
கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த தேவனுடைய அன்பிற்கு பாத்திரவான்களான ஜனம் என்பதை உணர்ந்து ஜீவிக்க வேண்டும். தேவனால் தாகம் தீர்க்கப்பட்ட ஜனம், தேவனால் திருப்தி அடைந்த ஜனம் என்பதை மறவாமல் ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் போது ஒருபோதும் தேவன் செய்த நன்மையை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. நன்றி மறவாத ஜனங்களாக காணப்பட வேண்டும். தேவனே, உம்மோடு உறவாடுவேன், உம்மோடு ஐக்கியப்பட்டு ஜீவிப்பேன். நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர், நீர் எங்களுடைய தேவன், நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை செய்து எல்லா பொல்லாத வழிகளுக்கும் நீங்களாகி நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்கிற சிந்தையோடு ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை படித்து பாருங்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், பரலோக தேவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை கர்த்தர் விடுவித்தார். தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள், அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். தேவன் அவர்களை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை ஆக்கினார். ஆனால் தெய்வ பிள்ளை அவர்கள் தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து போகக்கூடியவர்களாகவும் காணப்பட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நிலவரம் எவ்விதமாக காணப்படுகிறது? தேவன் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே அவருடைய ஒரே பேரான குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது. தெய்வ பிள்ளையே, அவருடைய நாமம் விலையேற பெற்றது. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் விலையேற பெற்ற ஜனங்கள். அவர் நம்முடைய ஆத்துமாவிலே தாகத்தை தீர்த்த தேவனாய் இருக்கிறார் என்றால், நாம் தாகம் தீர்க்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம் என்றால் நாம் விசேஷித்த ஜனங்களாய் இருக்கிறோம். தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஜனங்களாய் இருக்கிறோம். தேவனோடு உறவாடுகிற ஜனமாய் இருக்கிறோம் என்றால், தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து வாழ்ந்து வருகிறாயா? இந்த காலை வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக தேவனுடைய உறவாடுதலுக்கு இடம் கொடுப்பாயாக. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ சத்தம் கேட்கும்படியாக இடம் கொடுப்பாயாக. மறுபடியுமாக உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு நடக்கிற அனுபவத்திற்கு இடம் கொடுப்பாயாக. கர்த்தாவே, உமக்கும் எனக்கும் இடையே எந்த ஒரு காரியமும் பிரிவினையாக வர ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் செய்வாயாக. அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை தேவன் கனப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பேசுகிறார். ஆம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயருவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைந்து போக மாட்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவ்விதமான நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருந்திருப்பாரே. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை இந்த கடைசி காலத்திலே தெய்வ பிள்ளையே புறஜாதிகளுடைய வாழ்க்கையிலேயும் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேற்ற அவர் விருப்பமுள்ளவராக காணப்படுகிறார். நீங்களும் கர்த்தருக்கு காத்திருப்பீர்களானால் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே விருத்தி அடைவீர்களானால் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனமோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சியோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு தேவன் எடுத்துரைத்த அந்த 4வது ஆசீர்வாதம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வாக்குத்தத்தம் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் புறஜாதிகளுடைய வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
பரிபூர்ணமாக நிறைவேறும்படியாக, பரிசுத்தாவியானவர் மூலமாக நிறைவேறும்படியாக, தேவனோடு உறவாடுகிற ஜீவியத்தின் மூலமாக நிறைவேறும்படியாக, தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்வதினால் நிறைவேறும்படியாக இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களாக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நிறைவேற்றுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே காணப்படும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக தேவன் செய்த நன்மைகளை மறவாதிருப்பீர்களாக. தேவனோடு செய்த உடன்படிக்கையை காத்துக்கொள்வீர்களாக. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவீர்களாக. ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு கீர்த்தனம் பண்ணுவீர்களாக. பாலும் தேனும் ஓடுகிற பரிசுத்த ஜீவியம், இனிமையான வாழ்க்கை வாழும்படியாக தொடர்ந்து உங்கள் ஜீவியத்தை தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு ஒப்புவிப்பீர்களாக. தேவன் தாமே இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். சியோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னாரே. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வந்து வாசம் பண்ணும்போது உண்டாகக்கூடிய ஆசீர்வாதமாகிய அல்லேலூயா, தம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற அந்த ஆசீர்வாதம் நிறைவேறும்படியாக காலை வேளையிலே உங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களே, அந்த ஒப்பு கொடுத்த அனுபவத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டு தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு உறவாடுவீர்களாக. அவரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. Praise the Lord. பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எவ்விதமாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது என்பதை நீர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சியோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே உண்டாகக்கூடிய 4வது ஆசீர்வாதம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டு என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறேன். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக உம்முடைய ஜனங்களாக ஒவ்வொருவரும் காணப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தாவே உம்முடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாக, கர்த்தாவே மெய்யான ரட்சிப்பை அடைந்தவர்களாக, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக காணப்படுகிறவர்களாக, தாகம் தீர்க்கப்பட்ட ஜனமாக காணப்படுகிறவர்களாக, உம்மோடு உறவாடுகிற ஜனமாக காணப்படுகிறவர்களாக, ஒருபோதும் நீர் செய்த நன்மைகளை மறந்து போகாமல் நன்றி மறவாத ஜனங்களாக ஜீவிக்கிறவர்களாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வாக்கு தத்தம் இவ்விதமான அனுபவத்தின் மூலமாக நிறைவேறுவதாக ஆசீர்வதித்து அனுப்புகிறேன்.
எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமீன். தேவனின் அடைக்கலமே, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று தேவன் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக எடுத்துரைத்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதமாகிய என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கேட்ட சத்தியத்தின்படி வாழ்வதினால் நிறைவேறும்படியாக தேவன்தாமே உங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக, ஆமீன்.